உணவே அமிர்தம் நிகழ்ச்சியின் மூலமாக உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒவ்வொரு வாரமும் புது கருத்துக்களோடு அந்த கருத்தின் அடிப்படையாக செய்யக்கூடிய உணவுகளோடு உங்களை சந்திப்பது ஒரு புதுமையான நிகழ்வாக இந்த உணவே அமிர்தத்தில் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. அந்த விதத்தில் சென்ற வாரம் செய்து காட்டிய உணவுகள் அனைத்துமே மிகவும் சிறப்பாக இருந்ததாகவும் அதை செய்து பார்த்து பல பலன்கள் அடைந்ததாகவும் பலர் மின்னஞ்சல் இமெயில் மூலமாகவும் போஸ்ட் மூலமாகவும் எங்களுக்கு கருத்தை தெரிவிச்சிருக்கீங்க. இந்த கருத்துக்களெல்லாம் நாங்கள் உள்வாங்கி படிக்கும்போது இன்னும் மேலும் சிறப்பான கருத்துக்களெல்லாம் உங்களுக்கு சொல்லணுன்ற ஆர்வம் எங்களுக்கு வருது. அந்த விதத்தில் இன்றைக்கும் நாம் ஒரு புது கான்செப்டோட உங்களை சந்திக்க போகின்றோம். என்ன அப்படின்னு பார்த்தா, இதயத்தை பலப்படுத்தக்கூடிய உணவு வகைகளை தான் இந்த வாரம் முழுவதும் நான் பார்க்க போகிறோம். இந்த உணவு வகைகள் அனைத்துமே இதய நோய்க்கு மருந்தாக அமையுமா அப்படின்னா கிடையாது. இந்த இதயத்தை வலுவாக்கக்கூடியதாக அமைகிறது. தெளிவாக நம்ம பார்க்க போகிறதா இருந்துச்சுன்னா, இதயத்தை பாதிக்கக்கூடிய காரணங்கள் என்னென்ன காசஸ் இருக்குதோ அதெல்லாம் தடுக்கக்கூடிய ஆற்றல் இந்த வாரம் முழுவதும் செய்து காட்டக்கூடிய உணவுகளுக்கு உண்டு. முந்தி காலத்திலலாம் பார்த்தீங்கன்னா இந்த இதய நோய், அதாவது மாரடைப்புன்னு சொல்லக்கூடிய நோய்கள் பார்த்தீங்கன்னா 45 வயதுக்கு மேலே 50 வயதுக்கு மேலே தான் வரும். இப்போலாம் 20-25 வயதுலலாம் வருது. ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி எங்களுடைய மருத்துவமனைக்கு வந்த ஒரு நோயருடைய பரிசோதிச்சு பார்க்கும்போது அவருக்கு வயது 27 தான், அவருக்கு மாரடைப்பு வந்துருக்கு. அதுவும் மேசிவ் ஹார்ட் அட்டாக், அதாவது இதயத்தினுடைய தசைகள் பெரும்பாலான பகுதி பாதிக்கப்பட்ட நிலையில் வந்தக்கூடிய ஒரு ஹார்ட் அட்டாக் வந்திருக்குது. அது எப்படி வருது அப்படின்னு பார்த்தாச்சுன்னா, நாம் ஏற்கனவே இந்த நிகழ்ச்சியில் பல நிகழ்ச்சிகளை சொல்லிட்டு இருக்கிறோம். தொற்றாத நோய்கள், அது நான் கம்யூனிகபிள் டிசீஸ் அப்படிங்கிறது, அந்த நோய்க்கு அவர்களே காரணமாக இருப்பாங்க பெரும்பாலான நோய்களுக்கு. அந்த விதத்தில் அவருக்கு அதிகமாக இருக்கக்கூடிய மன அழுத்தம் அவருக்கு அந்த நோயை வரவழைச்சிருக்குது. இந்த மாதிரி அதிகமான மன அழுத்தம் மட்டும் இல்லாமல் பல நோய்கள் இதயத்தை தாக்குது. பல நோய்கள் இதய நோய்கள் வருவதற்கு காரணமாகவும் இருக்குது. முக்கியமாக சர்க்கரை நோய், அதிக இரத்த அழுத்தம், இரத்தத்தினுடைய அடர்த்தி அதிகமாகுது, பல காரணங்களால் இரத்த அடர்த்தி அதிகமாகுது, இரத்த குழாய்களில் ஏற்படக்கூடிய நோய்கள், இது போல பல நோய்கள் இதயத்தை தாக்கக்கூடியதாக இருக்குது. இப்போ இதய நோய்கள்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னு பார்த்தோம்னா, இரத்த குழாய் நோய்கள், அதாவது கரோனரி ஆர்டரி ஹார்ட் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த இரத்த குழாய், இதயத்துக்கு போகக்கூடிய இரத்த குழாயில் ஏற்படக்கூடிய நோய்கள், இதயத்தில் இரத்தம் போதுமான அளவுக்கு பாயாததால், போதுமான அளவுக்கு இரத்தம் ஊட்டம் கொடுக்காததால் வரக்கூடிய இதய அடைப்பு, மாரடைப்பு நோய், ஹார்ட் அட்டாக்னு நம்ம வழக்கத்தில் வழக்கமாக சொல்லக்கூடிய அந்த நோய். அடுத்ததாக கார்டியாக் அரித்மியாஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது இதய துடிப்பு வேகமாக துடிக்கும், சில சமயம் துடிப்பு குறைவாக இருக்கும், சில சமயம் இதய துடிப்பு இல்லாமல் போயிடும். இதமானா ஒரு துடிப்பு விட்டு இன்னொரு துடிப்பு வரும். அதே மாதிரி அரித்மியாஸ்ன்னு சொல்லுவாங்க. இது போல ஒரு நிலைகள். இதயத்தோட உள் அடுக்குகள் பாதிப்படைகிறது. இந்த இதயத்தோட உள் அடுக்குகள் பாதிக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னாச்சுன்னா, அதோட சேர்ந்து தான் இதய வால்வுகள்லாம் இருக்குது. இந்த இதய வால்வுகள் பாதிப்பு, இதயத்தினுடைய தசைகள் பாதிப்பு, அதுக்கப்புறம் கார்டியாக் ஃபெயிலியர்னு சொல்லுவாங்க. இது கார்டியாக் ஃபெயிலியர்னா ஹார்ட் சுத்தமாக நின்று போயிட்டது அப்படின்னு கணக்கு கிடையாது. என்ன ஆகும்னா, அதிகமான இரத்த அழுத்தம் இருக்கிறதுனாலையோ அல்லது சில விதமான ஹார்மோன்கள் பாதிப்புனாலேயோ இதயத்தினுடைய இயக்கம் குறைஞ்சு இதயம் வீக்கம் ஏற்பட்டுரும். அது கன்ஜஸ்டிவ் கார்டியாக் ஃபெயிலியர்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. இது மாதிரி இதய இயக்க குறைவு, இது போல் பல விதமான நோய்கள் முக்கியமாக இருக்குது. இது தவிர பல இதய நோய்கள் இருக்குது. ஆனால் நம்மளுடைய செயல்பாடு மாறுபாடுனால வரக்கூடிய முக்கியமான நோய்களை மாத்திரம் நம்ம இப்போ பட்டியலிட்டிருக்கிறோம். இந்த நோய்கள் எல்லாமே வராமல் தடுக்கிறது நம்மளாலே முடியும். அதுக்கு தான் இந்த வாரம் பார்க்கக்கூடிய உணவுகள் நமக்கு உதவியாக இருக்கும். இந்த உணவுகள் அத்தனையுமே நீங்கள் குறித்து வச்சுக்கோங்க. இதை நீங்கள் வாரத்தில் 1 நாளோ 2 நாளோ அல்லது இதய பாதிப்பு வரும்னு அச்சப்படுறவங்க, அதை பயப்படுறவங்க எல்லாம் தினமுமோ நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்கன்னா இதய தாக்கத்திலிருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு வழியை கொடுக்கும். அதனால் இந்த உணவுகள் அத்தனையுமே மருந்துகள் கிடையாது. வராமல் இதய நோய்கள் வராமல் தடுக்கக்கூடிய உணவு அமிர்தங்கள். அந்த விதத்தில் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது செம்பரத்தை மணப்பாகு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்த்துட்டு வந்துட்டு அதனுடைய பிற நன்மைகளையும் நம்ம பண்ணிட்டு பார்க்கலாம். அதை பார்த்துட்டு வந்துடுவோம். இன்னைக்கு செம்பருத்தியையும் பனை வெல்லத்தையும் ஆட் பண்ணி செம்பருத்தி மணப்பாகு செஞ்சு காமிக்க போறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி பார்த்துடலாம்.
செம்பருத்தி மணப்பாகு செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம வீட்டில் விளையிற அந்த செம்பருத்தியவே எடுத்துக்கலாம். இதை வந்து ஒரு சின்ன ப்ராசஸ் பண்ண வேண்டியது இருக்குது. என்ன அப்படின்னா, லெமன் ஜூஸ் இருக்கு இல்லையா, அதை எடுத்துட்டு இந்த செம்பருத்தி இதழ்களை ஒரு 3 நாளைக்கு நல்லா சோக் பண்ணி ஊற வைக்கணும். இதுதான் இதில் இருக்கிற ஒரு முக்கியமான ப்ராசஸ். அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான மற்ற பொருட்கள் அப்படின்னு பார்க்கணுன்னா, ஜீரகத்தை நல்லா பொடி பண்ணி வச்சுக்கணும். அதே மாதிரி தனியாவையும் பொடி பண்ணி வச்சுக்கணும். சுக்கு, இந்த 3 பொடியையும் சேர்க்கணும். அதை தவிர பனை வெல்லத்தை இந்த செம்பருத்தி மணப்பாகில் நம்ம ஆட் பண்ண போகிறோம். செம்பருத்தியும் லெமன் ஜூஸையும் நல்லா மிக்சியில் பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கணும். அதோட நம்ம ஆட் பண்ணக்கூடிய மற்ற சில பொருட்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஜீரகத்தை பொடி பண்ணி ஆட் பண்ணணும். அதே மாதிரி சுக்கையும் நல்லா பொடி பண்ணிக்கணும். தனியா பொடி இருக்கு, அதையும் நம்ம அதில் ஆட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம சுக்கு பொடியும் ஜீரக பொடியும் ரெடி பண்ணிடலாம். தனியா ஆல்ரெடி பொடியாகவே நம்ம கிட்ட இருக்கு. சுக்கு நல்லா பொடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இதே மாதிரி ஜீரகத்தையும் கொஞ்சம் பொடி பண்ணி வச்சுக்கணும். ஜீரகத்தை நல்லா பொடி பண்ணியாச்சு. இதையும் நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சிருக்கிற சுக்கு பொடியோட ஆட் பண்ணிக்கிறோம். சுக்கு பொடியையும் நம்ம ஜீரக பொடியையும் ஆட் பண்ணி வச்சாச்சு. அதோட நம்ம தனியா பொடியையும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்க போகிறோம். இந்த 3 பொடியும் நல்லா ஆட் பண்ணியாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி செம்பருத்தி பூவை எலுமிச்சைப்பழ ஜூஸில் ஒரு 3 நாள் ஊற வைக்க சொல்லியிருந்தேன். அந்த ஜூஸோட அந்த செம்பருத்தி இலையையும் நம்ம இப்போ நல்லா பேஸ்ட் மாதிரி எடுத்து அரைச்சிக்கணும். இதை கொஞ்சமாக அரைச்சாலே போதும், நல்லா பேஸ்ட் ஆகிடும். செம்பருத்தி நல்லா பேஸ்ட் ஆகிடுச்சு. அந்த லெமன் ஜூஸோட சேர்த்து நல்லா பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம். இதோட ஏற்கனவே சொன்ன மாதிரி பனை வெல்ல கரைசலை கொஞ்சம் ஆட் பண்ண போகிறோம். அரைச்சி வச்சிருக்கிற பொடி வகைகள், தனியா பொடி, ஜீரக பொடி, சுக்கு பொடி, இது 3த்தையும் ஆட் பண்ணுறோம். இப்போ இந்த கரைசலை நல்லா அடுப்பில் கொதிக்க விடணும். இந்த கரைசல் எல்லாத்தையும் நம்ம கொஞ்சமாக வாணலியில் விட்டு கொதி விடணும். நல்லா ஒரு பாகு பதத்துக்கு வர வரைக்கும் இதை நல்லா கலரிட்டே இருக்கணும். கடாய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போது நம்ம கலந்த கலவையை இதில் போட்டு நல்லா கொதிக்க விட்டு பாகு மாதிரி காய்ச்சணும். இது நம்ம ஸ்வீட்டுக்காக பனை வெல்லத்தை ஆட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி கொஞ்சம் புளிப்பாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக லெமனையும் ஆட் பண்ணியிருக்கோம். செம்பருத்தி இலையை ஆட் பண்ணியிருக்கோம். செம்பருத்தி இலை தான் மெயினாக நம்ம இதயத்தை வலுவூட்டக்கூடிய ஒரு முக்கியமான பொருள். கொஞ்சம் கலரி விட்டுக்கிட்டே இருக்கணும், இல்லைனா நம்மளுக்கு அடி பிடிச்சிடும். இது கண்டிப்பாக ஒவ்வொருத்தருக்குமே ரொம்ப பயனளிக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்குது. இந்த செம்பருத்தியில் செஞ்சுருக்கிற இந்த வித்தியாசமான ஒரு மணப்பாக கண்டிப்பாக நான் டேஸ்ட் பண்ணியே ஆகணும். இப்போ நம்ம கேஸை நிறுத்திடலாம். நம்ம ஏற்கனவே சேர்த்த இந்த பொடி வகைகள் எல்லாமே நல்லா சேர்ந்து நல்ல பாகு பதத்துக்கு வந்துடுச்சு. இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத இப்போ நான் டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். இந்த செம்பருத்தி லெமன் அந்த பொடியோட டேஸ்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இது சாப்பிட்றதுக்கு இவ்வளோ டேஸ்டியாக இருக்குது. அதே சமயத்தில் இது இதயத்துக்கு வலுவெடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான பொருள்னு சொல்லியிருக்காங்க. இந்த செம்பருத்தி மணப்பாகனுடைய மற்ற பலன்கள் என்னென்ன அப்படிங்கிறதையும் டாக்டர் நம்மக்கிட்ட சொல்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். என்னங்க, செம்பருத்தி மணப்பாகு எப்படி செய்கிறாங்கன்னு பார்த்தீங்களா? கொஞ்சம் வித்தியாசமாக இது எலும்புச்சம்பள சாறில் அந்த செம்பருத்தை பூ இதழை ஊற வச்சு செய்கிறது. இதை ஊற வச்சு செய்கிறது அப்படிங்கிறது மிகவும் சிறப்பாக இதயத்துக்கு பலனளிக்குது. என்ன அப்படின்னாச்சுன்னா, செம்பருத்திலையும் சில விதமான தாது உப்புக்கள் இருக்குது. எலுமிச்சம்பழத்துலேயும் சிதவனமான தாது உப்புகள், ஃபைட்டோநியூட்ரியன்ஸ்னு சொல்லுவாங்க, தாவர வேதிப்பொருட்கள் இருக்குது. இது ரெண்டும் சேர்ந்து ஊறும்போது புதுவிதமான பொருட்கள் உற்பத்தியாகி அந்த புதுவிதமாக உற்பத்தி ஆகக்கூடிய அந்த பொருட்கள் இதயத்தின் தசைகளை, குறிப்பாக உள் அடுக்குகளை பலப்படுத்தக்கூடிய ஆற்றல் கிடைக்குது. இந்த செம்பருத்தி மணப்பாகு செய்கிறது ரொம்ப எளிதான விஷயம். ஒருவேளை இரத்த கொதிப்பு இருக்கிறவங்க, அல்லது சர்க்கரை நோய் இருக்கிறவங்க, அல்லது இதய நோய் பாதிக்கப்படும் அப்படின்னு ஒரு அச்சத்தில் இருக்கிறவங்க இந்த செம்பருத்தி மணப்பாகு செய்து வச்சுட்டு தினமும் 2 வேளைக்கு தண்ணீர்லேயோ அல்லது அவங்க படுகக்கூடிய பானத்திலேயோ கலந்து குடிச்சிட்டாங்க அப்படின்னா அது இதயத்தை பாதுகாக்கக்கூடிய ஆற்றலை கொடுக்கக்கூடியது. இதில்
செம்பரத்தைன்னு நான் சொல்லிட்டு இருக்கிறத நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. செம்பருத்தி அப்படிங்கிறது வேற, செம்பரத்தை அப்படிங்கிறது வேற. செம்பருத்தி அப்படிங்கிறது பருத்தி வகையில் வரக்கூடியது. ஆனால் நம்ம வீட்டில் அழகுக்காக நம்ம இன்னைக்கு செஞ்சு காமிச்ச அந்த செம்பருத்தை அப்படிங்கிறது வந்து சிகப்பு கலரில் அந்த பூ இருக்கிறது வந்து செம்பரத்தைன்னு பேர். செம்பரத்தம் பூ அப்படின்னு தான் பேர், அதுக்கு செம்பருத்தி கிடையாது அது. அதனால் நம்ம மக்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக சொன்னேன். இந்த செம்பரத்தை பூவை வச்சு நம்ம செய்யக்கூடிய உணவுகள், இதை சும்மா கஷாயம் மாதிரி பண்ணி சாப்பிட்லாம், இதோட சீரகத்தை சேர்த்து அரைச்சு துவையல் மாதிரி பண்ணி சாப்பிட்லாம். இது மாதிரிலாம் செய்யும்போது என்ன ஆகுது அப்படின்னாச்சுன்னா, இதில் இருக்கக்கூடிய நுண் ஊட்டச்சத்துக்கள் இதயத்தை பலப்படுத்துது, மூளையையும் பலப்படுத்துது. இந்த மூளையும் இதையும் சேர்ந்தால் போல இயங்கும் அப்படிங்கிறத நம்ம பல நிகழ்ச்சிகள் பார்த்துருக்குறோம். அப்படிங்கிற விதத்தில் மூளையினுடைய நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ், அதாவது மனதை கட்டுப்படுத்தக்கூடிய, மனதினுடைய இயக்கத்தை சீர்படுத்தக்கூடிய பல நரம்பு வேதி பொருட்களை சீர்படுத்தக்கூடிய ஆற்றல் இந்த செம்பரத்தை பூக்கு இருக்குது. ஆன்டி ஆக்சிடென்ட்னு சொல்லுவாங்க. உடம்பின் நுண் தாது இழப்புகள், அதாவது தினசரி அன்னன்னைக்கு நம்ம செய்யக்கூடிய வேலைகள் மூலமாக சில தாது பொருட்கள், மினரல்ஸ் வந்து இழப்பு ஏற்படும். அது தொடர்ச்சியாக அந்த இழப்பு ஏற்படும் போது டெஃபிஷியன்சி ஸ்டேட் சொல்லுவாங்க. அந்த தாது பொருள் உடம்புல இல்லாது போகக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். அந்த இழப்பு ஏற்படாமல் தடுக்கிறதுக்கு இந்த கலவை உதவியாக இருக்கும். குறிப்பாக வைட்டமின் சி. இந்த வைட்டமின் சி அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியமான ஒரு பொருள் அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே நல்லா தெரியும். இந்த வைட்டமின் சி போதுமான அளவுக்கு முக்கியமாக உடம்புக்கு கிடைக்குது. முக்கியமாக உடம்புக்கு கிடைக்கிறது அப்படிங்கிறது வந்து அதோட மாத்திரம் இல்லாமல் முழுமையாகவும் உடம்புக்கு கிடைக்குது. முழுமையாக கிடைக்கிறதுனால இதயத்தினுடைய அடுக்குகள், அதோட மாத்திரம் இல்லாமல் இதயத்திலிருந்து வெளிவரக்கூடிய முக்கிய தமனி, அயோட்டான்னு சொல்லக்கூடிய அந்த முக்கிய தமனி, உடல் முழுவதும் இருக்கக்கூடிய இரத்த குழாய்கள், இவை அனைத்துக்கும் இரத்த ஓட்டத்தை சீராக பாய்ச்சறதுக்கு இந்த மணப்பாகு, நம்ம செஞ்சு காமிச்சிருக்க செம்பரத்தை மணப்பாகு உதவியாக இருக்கும். இந்த எலுமிச்சையில் இருக்கக்கூடிய உள் வேதிப்பொருட்கள் வேறு என்னென்ன நன்மை கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, உடம்புல இருக்கக்கூடிய அந்த ஆசிட் பேஸ் பேலன்ஸ், அமில கார சமன்பாடு நிலை இயல்பாக வைக்கிறதுக்கு உதவியாக இருக்குது. இந்த அமிலக்கார சமன்பாடு நிலை இயல்பாக இருக்கிறது அப்படிங்கிறது பல விதத்தில் நன்மையாக இருக்கும். குறிப்பாக இதயத்தினுடைய இயக்கம் சீராகிறது உதவியாக இருக்கும். இதில் இருக்கக்கூடிய நுண் ஊட்டச்சத்துக்கள், குறிப்பான பொட்டாசியம், இதய தசை நார்களுக்கு வலு கொடுக்கறதுனால இதய தசை நார்களிலிருந்து வரக்கூடிய எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த மின் ஊட்டம், இதயத்துக்குன்னு ஒரு மின் ஊட்டம் இருக்கும், உங்களுக்கே தெரியும். இதய மின் விரைவி மூலமாக அதை அளப்பாங்க. அந்த மின் ஊட்டம், இதயத்தினுடைய இயக்கம் சீராகிறதுக்கு இந்த மணப்பாகு உதவியாக இருக்குது. இந்த எலுமிச்சையும் செம்பரத்தையும் கலந்த கலவை மிகச்சிறந்த ஒரு ஊட்ட உணவாக இதயத்துக்கு இருக்குது. இதை இதய பலப்படுத்துறதுக்கு மட்டும் இல்லாமல் உடல் முழுவதும் புத்துணர்ச்சியோடு இருப்பதற்கும் இதை நம்ம பயன்படுத்திக்கலாம். இந்த உணவை எல்லோரும் சேர்ந்து இதனுடைய பலனை முழுமையாக எல்லோரும் அனுபவிக்க வேண்டும் அப்படிங்கிறது எங்கள் எல்லோருடைய ஆசை. சத்யா வழங்கும் 500 ரூபாய் கிஃப்ட் கூப்பனை பெறப்போகும் இன்றைய அதிர்ஷ்டசாலி நேயர்கள் யாருன்னு பார்க்கலாம். மதுரையிலேருந்து பவித்ரா எழுதியிருக்காங்க. பீட்ரூட் சூப் செய்யும் பொழுது தக்காளி பாதி, இஞ்சி சிறிதளவு எடுத்து பீட்ரூட்டுடன் சேர்த்து வேக வைத்து மிக்சியில் அரைத்தால் பிரமாதமான சுவையில் இருக்கும். ஹீமோகுளோபின் கூடுவதற்கு மாத்திரைகளுக்கு பதில் இயற்கை வைத்தியம் இது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த நேயர் கரூர்லேருந்து பாப்பாத்தி அப்படிங்கிறவங்க எழுதியிருக்காங்க. பிரெட்டில் தண்ணீர் கலந்து பிசைந்து பிறகு நறுக்கிய பச்சை மிளகாய், இஞ்சி, வெங்காயம், பூண்டு, உப்பு சேர்த்து எல்லாவற்றையும் மாவாக அரைத்து விடுங்கள். கொஞ்சம் எண்ணெய் போட்டு வடை சுடுவது போல் போட்டு பொன்னிறமாக பொரித்து விடுங்கள். பஜ்ஜிக்கு போட்டியாக சூப்பர் சுவையாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாளைக்கு இதயத்தை பலப்படுத்தக்கூடிய வேறு ஒரு உணவோட நாம நாளைக்கு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.